அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 329வது நாள். இன்று நாம் திருவெளிப்பாடு அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். திருவெளிப்பாடு அதிகாரம் 5. ஆட்டுக்குட்டியும் சுருளேடும். அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அலாதி, யூதா குலத்தின் சிங்கமும் தாவிதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடை சூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்கள் இனமாகிய அனைத்து நின்று மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். திருவெளிப்பாடு அதிகாரம் 6. 7 முத்திரைகள். பின்னர் ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளுள் முதலாவதை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 உயிர்களுள் முதலாவது வா என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்க கேட்டேன். உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது. அவருக்கு வாகை சூட்டப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 2வது வா என்று அழைக்க கேட்டேன். அப்பொழுது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரியதொரு வாளும் அளிக்கப்பட்டது. மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய வேண்டுமென்றே இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 3வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவருடைய கையில் ஒரு நிறைகோல் இருந்தது. 4 உயிர்களின் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை ஒன்று கேட்டது. அது, ஒரு தெனாரியத்துக்கு கோதுமை அரைப்படி, வார்கோதுமை 1½ படி, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது. ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 4வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து வெளிரி பச்சை குதிரை ஒன்றை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரின் பெயர் சாவு. பாதாளமும் அவரோடு சென்றது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றாலும் மண்ணுலகின் விலங்குகளாலும் உலகின் கால் பகுதியை அளிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில், தூய்மையையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீர் தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழி வாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கல் ஆடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதர சகோதரிகளுள் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது.
நிலவு முழுவதும் ரத்தம் போல் சிவந்தது. பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்தி மரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. சுருளேடு சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது. மலைகள் தீவுகள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயின. மண்ணுலகில் அரசர்கள், உயர் குடிமக்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், செல்வர், வலியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலை பாறைகளிலும் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மலைகளிடமும் பாறைகளிடமும், எங்கள் மீது விழுங்கள், அரியணை மேல் வீற்றிருப்பவருடைய முகத்தினின்றும் ஆட்டுக்குட்டியின் சினத்தினின்றும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவர்களது சினம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது, அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள். திருவெளிப்பாடு அதிகாரம் 7. புதிய இஸ்ரவேல். இதன் பின் உலகின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் நிற்க கண்டேன். உலகின் மீதும் கடல் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு காற்று வகைகள் 4ஐயும் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. யூதா குலத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் குலத்தில் 12,000. காத்து குலத்தில் 12,000. ஆசேர் குலத்தில் 12,000. நப்தலி குலத்தில் 12,000. மனாசே குலத்தில் 12,000. சிமியோன் குலத்தில் 12,000. லேவி குலத்தில் 12,000. இசக்கார் குலத்தில் 12,000. செபுலோன் குலத்தில் 12,000. யோசேப்பு குலத்தில் 12,000. பென்யமின் குலத்தில் 12,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன்முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருவெளிப்பாடு அதிகாரம் 8. 7வது முத்திரை. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது. 7 எக்காலங்கள். பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன. மற்றொரு வானதூதர் பொன் தூப கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறைமக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. அச்சாம்பிராணி புகை இறைமக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையில் இருந்து கடவுள் திருமுன் எழும்பி சென்றது. பிறகு அந்த வானதூதர் தூப கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்தில் இருந்த நெருப்பினால் அதை நிரப்பி மண்ணுலகின் மீது வீசி எறிந்தார். உடனே இடி முழக்கமும் பேரிரைச்சலும் மின்னலும் நிலநடுக்கமும் உண்டாயின. முதல் 4 எக்காலங்கள். அப்பொழுது 7 எக்காலங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களும் அவற்றை முழக்க ஆயத்தமானார்கள். முதல் வானதூதர் எக்காலம் முழக்கினார். உடனே இரத்தத்தோடு கலந்த கல்மலையும் நெருப்பும் நிலத்தின் மீது வந்து விழுந்தன. நிலத்தின் 1/3 பகுதி எரிந்து போனது. மரங்களுள் 1/3 பகுதியும் தீக்கிரையானது. பசும்புல் எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டது.
இரண்டாம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். உடனே தீப்பற்றி எரிந்த பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது. இதனால் கடலின் மூன்றில் ஒரு பகுதி இரத்தமாக மாறியது. கடல்வாழ் உயிரினங்களுள் மூன்றில் ஒரு பகுதி மடிந்தது. கப்பல்களுள் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது. மூன்றாம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். உடனே தீவட்டி போன்று எரிந்து கொண்டிருந்த பெரிய விண்மீன் ஒன்று வானில் இருந்து பாய்ந்து வந்து ஆறுகளுள் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த விண்மீனுக்கு எட்டி என்பது பெயர். ஆகவே தண்ணீரில் மூன்றில் ஒரு பகுதி எட்டி போல கசப்பானது. இவ்வாறு அந்த கசப்பான நீரை குடித்த மனிதர் பலர் இறந்தனர். நான்காம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். உடனே கதிரவனின் மூன்றில் ஒரு பகுதியும் நிலாவின் மூன்றில் ஒரு பகுதியும் விண்மீன்களுள் மூன்றில் ஒரு பகுதியும் தாக்குண்டன. இதனால் அவற்றுள் மூன்றில் ஒரு பகுதி இருள் அடைந்தது. பகலின் மூன்றில் ஒரு பகுதி ஒளி குன்றியது. இரவுக்கும் அவ்வாறே ஆயிற்று. இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன். நடுவானில் பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று உரத்த குரலில், மற்ற 3 வானதூதர்களும் எக்காலங்களை இதோ முழக்கவிருக்கிறார்கள். அந்தோ உலகில் வாழ்வோருக்கு கேடு வரும், ஐயகோ என்று கத்த கேட்டேன்.